நேர்களுக்கு போகித் திருநாள் வாழ்த்துக்கள். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் போகி பண்டிகையுடைய முக்கியமான அம்சம். ஜல்லிக்கட்டு தடை என்ற பழையன கழிந்து புதுப்பொலிவோடு ஜல்லிக்கட்டை நடத்த முடியும் என்ற நம்பிக்கை, சட்டப்படி நடத்த முடியும் என்ற நம்பிக்கை தகர்ந்தே விட்டது என்பதுதான் யதார்த்தம். வாடி வாசல் வாடிய வாசலா இந்த முறையும் தொடரப்போகிறது. 3வது ஆண்டாக தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் தமிழர் திருநாள் அன்று ஜல்லிக்கட்டு நடக்காமல் கழிய போகிறது. இது ஒரு துர்பாகியமான ஒரு துரதிருஷ்டமான ஒரு நிலையில தான் நம்ம பார்க்க முடிகிறது. இதற்கான காரணங்களை இந்த தடை பற்றி பல அமர்வுகளில் நம்ம விரிவாக அலசி இருக்கின்றோம். இப்பயும் கூட நம்பிக்கையோடு, இப்பயும் கூட வாய்ப்பு இருக்குங்கிற நம்பிக்கையோடு பல்வேறு போராட்டங்கள் தமிழ்நாட்டில் தொடர்கின்றன. இதற்கான அழுத்தங்கள் அரசியல் ரீதியாகவும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. வாடிவாசல் திறக்குமா, தடை நீக்கப்படுமா, தடை இருந்தும் நடக்குமா என்ற பல கேள்விகள் நீடிக்கின்றன. விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர், இந்த கட்சியுடைய மாநில செயலாளர் திரு KT ராகவன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்தி ஸ்டான்லி அவர்கள் இணைகிறார்கள். அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் நிர்மலா பெரியசுவாமி அவர்கள் இணைகிறார்கள். மற்றும் ஜல்லிக்கட்டு வீரர் திரு ரஞ்சித் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார்கள். அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். முதல் கேள்வியை திரு ரஞ்சித் அவர்கள்ட்ட தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். வாடி வாசல் வாடிய வாசலா இந்த முறையும் நீடிக்க போகுது. பல்வேறு அரசியல் அழுத்தங்கள் தொடர்கின்றன, போராட்டங்கள் நடக்குது, இளைஞர்கள் தொடர்ந்து போராடுறாங்க. ஆனால் தடை என்பது நீடிக்குது. ஆக ஒரு சட்டப்பூர்வ தடை தகர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் தடையை மீறி ஆங்காங்கே சில நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. உங்களுடைய முதற்கட்ட பார்வை இதை எப்படி அணுகணும்னு நினைக்கிறீங்க? கட்டுப்பாட்டோட இன்னும் ஒரு வருஷம் பொறுத்திருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு இதில் மாறுபட்ட கருத்து இருக்கு? இல்லை, இதில் பொறுமை என்றதுக்கு இனிமேல் எங்களுக்கு வேலை இல்லை. ஏன்னா மத்திய அரசோட மிகப்பெரிய நாடகம் இது வெளிச்சத்துக்கு வந்துருச்சுன்றதா ஒரு நிதர்சனமான உண்மை. என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு துரும்பை கூட இதுவரைக்கும் நகட்டாத ஒருத்தவங்க ஒரு போலியான ஒரு செய்தியை மக்களிடையே தொடர்ந்து பரப்பிக்கொண்டு, ஒவ்வொரு அமைச்சராக இருக்கட்டும், இங்கே உள்ள ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், அவங்க அம்மா தமிழிசை சவுந்தரராஜன், இப்படி ஒவ்வொருத்தருமே உண்மைக்கு புறம்பான காரியங்களை சொல்லியே இந்த தமிழனோட உரிமையை பறித்ததில் மிகப்பெரிய ஒரு இழப்பு எங்களுக்கு ரொம்ப 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 மனவேதனையோடு தான் இந்த இடத்துல கூட நாங்கள் அமர்ந்திருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பொங்கல் விழாவை எத்தனை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த ஒரு துக்கமான ஒரு பொங்கலை இந்த தொடர்ச்சியாக 3வது நாள் கொண்டாட வச்ச சாதனைக்கு சொந்தக்காரங்க இந்த மத்திய மாநில அரசுகள். நாங்கள் இதை அப்படி தான் பார்க்கணும். ஏன்னா தொடர்ச்சியான ஒரு ஏமாற்றம், மிகப்பெரிய லெவலில் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த இடம் கொடுத்துருவோம், இன்னும் 4 நாளில் கொடுத்துருவோம், 2 நாளில் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஏமாற்ற சிந்தனை அதிகமாகவே பிஜேபி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஐயா நரேந்திர மோடி தான் மிகப்பெரிய ஒரு நன்றியை சமர்ப்பிக்க மறுக்க முடியாது. அதீதமான உத்தரவாதங்கள் வந்ததுங்கிறத மறுக்க முடியாது. ஆனா தடைக்கான பிரச்சனைக்கான முழு காரணமா மத்திய மாநில அரசுகளை நம்ம ஆக்கிட முடியுமா? ஏன்னா இதற்கு மைய காரணமா நீதிமன்ற வழக்கும் நீதிமன்ற தடையும் தான் இருக்கு. நீதிமன்றத்துல 2 அரசுகளும், மத்திய மாநில 2 அரசுகளும் இன்னைக்கு நாம எல்லாம் என்ன நிலைப்பாடு எடுக்கிறோமோ அந்த நிலைப்பாடை தான் எடுத்து வாதாடி இருக்கு. அவங்களுக்கு பொறுப்பு இருக்குங்கிறத மறுக்க முடியாது. உண்மைதான், மறுக்கல. ஆனா இதே அன்னைக்கு முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா இறந்தும் போது வழக்கு அவங்களோட வழக்கு அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சாங்கல்ல. ஏனுக்காக தமிழக அரசு நம்மளோட சீராய்வு மனுவை இத்தனை காலதாமதமா இவ்வளவு யதார்த்தமான ஏதோ ஒரு நிகழ்வு மாதிரி தானே இருந்துச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போய் அரசிட்ட மத்திய அரசிட்ட கோரிக்கை வைக்கிறது, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? இது எங்களை முட்டாளாக்குறது தானே. நாங்க யார்கிட்டையும் பிச்சை கேட்கல, எங்களோட உரிமையை தான் நாங்க கேட்கிறோம். இது என்ன இனத்தோட உரிமை, எங்களோட அடையாளம். இதை நாங்கள் வெளிப்படுத்துறதுக்கு எங்களோட களம் தான் இது. அப்போ வேற யார்கிட்ட போய் நாங்கள் கேட்க முடியும்? எங்களோட அரசு, இந்த தமிழக அரசு இருக்காங்க, நாங்கள் தமிழக அரசுகிட்ட முறையிடுறோம். ஆனால் எங்களோட வாதத்துக்கு இங்கே பலன் இல்லை. அதுக்காக தான் தொடர்ச்சியான போராட்டத்தை முன்னெடுத்து இன்றைக்கு இந்த மாணவர்களோட இந்த கொந்தளிப்பு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இந்த நீங்க பார்க்க தான் போறீங்க. இதன் மூலமா தமிழகத்தில் தொடர்ச்சியான
ஜல்லிக்கட்டு நாங்க நடத்த தான் போறோம், தடையை மீறி இனிமே வந்து பொறுமைக்கான வேலைகள்கிட்ட இல்லைன்றது சரியான உண்மை. தடைய கசப்போட எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா, தடையை மீறணும்னு நினைக்கிறீங்களா? இதுல உங்களுடைய பார்வை என்ன? தடையை மீறணும், இதுல எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. தடையை மீறி நாங்க மஞ்சு விரட்டு ஏறு தழுவு நடத்துவோம். எங்களோட காளைகள்கிட்ட நாங்க தழுவி விளையாடுறதுக்கு இனிமே நாங்க யார்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை. பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. நாங்க மிருக உதவி செய்யறோம்னு சொல்ற இந்த பீட்டா இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டு போன்ற அமைப்புகள் வந்து எத்தனை வந்து இவங்களுக்கு பின்புலம் வந்து இருக்குன்றது விஷயம் எல்லாருக்குமே தெரியும். மத்திய அரசுக்கு தெரியும், மாநில அரசுக்கு தெரியும். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சு இது வரைக்கும் அவங்க மேல எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல. ஒரு என்ஜிஓ, நான் ப்ராஃபிட்டபிள் என்ஜிஓ பேஸ்டுன்னு சொல்லிட்டு உள்ள வந்து இன்னைக்கு அவங்க ஒவ்வொரு அட்வொகேட்டு கொடுக்குற அந்த அமௌண்ட், அவங்களோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் இது வரைக்கும் யாருமே பேச மாட்டீங்களே. உங்களுடைய ஊழல் ஒழிப்புன்னு சொல்றீங்க, என்ன ஊழல் ஒழிச்சிருக்கீங்க ஐயா? என்னையா ஊழல் ஒழிச்சிருக்கீங்க இது வரைக்கும்? இவங்க மேல இது வரைக்கும் ஒரு சின்ன ஒரு நகர்வு நகட்டி இருக்கீங்களான்னு சொல்லுங்க. உங்களுடைய உணர்வு முற்றிலும் புரிந்து கொள்ளக்கூடியது. பீப்புள் ஷேர் இட், எல்லாரும் அதே உணர்வு கொண்டிருக்கிறாங்க. ஆனா இம்முறை தடையை மீறி நடத்திட்டா அவங்களுக்கு அது வசதியா போயிடாதா? பாருங்க, உச்ச நீதிமன்றம் நீங்க தடை விதிச்சிருக்கீங்க, ஆனா அதை மதிக்காம நடத்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு நிரந்தர தடைக்கு அது ஒரு வழி கோலிட்டுரும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. அதாவது ஐயா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 செக்ஷன் 51(a) வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து இந்திய குடிமகனாக இருக்கிறவங்க அவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம், அவங்களோட பண்பாடு, கலாச்சாரம் எப்பவுமே பாதுகாக்கப்படணும். அப்படி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் நம்ம கையில வச்சுட்டு இன்னைக்கு நமக்கு எதிராக வந்து ஒரு சிறு அமைப்பு வந்து இன்னைக்கு நம்மளை ஒரு அடிமைப்படுத்தி நமக்கு வந்து தடை வாங்கி வச்சிருக்காங்கன்னா, ஐயா வந்து நீதிபதி அவர்கள் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்ன்றது எனக்கு புரியல ஒன்றும். அப்ப இது எப்படி நம்ம எடுத்துக்கிற முடியும்? உணர்வு புரிஞ்சுக்கணும், எப்படி எடுத்துக்கிற முடியும்? ஒரு அரசியல் அமைப்பு சாசனத்துக்கு கீழே வர நம்ம உங்களுடைய உணர்வு முற்றிலும் புரிந்து கொள்ளக்கூடியது. நான் உங்களுடைய முதற்கட்ட கருத்தை நான் பதிவு செஞ்சுக்கிறேன். திரு ராகன் அவர்களுடைய முதற் கேள்வியா, அவர்கிட்ட நான் வைக்கக்கூடிய முதல் கேள்வியா, சட்டத்தை மாத்தல, சட்டத்தை மாற்ற போறோம் அப்படின்னு அவர் சொன்னது போல நிறைய ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீங்க. இந்த விஷயத்துல ஒரு விஷயத்தை ஒத்துப்பீங்களா? யூ ஹவ் ஓவர் ப்ராமிஸ்ட். அதனால நம்பிக்கையும் அதீதமா இருந்துச்சு, ஆனா அதுல நீங்க அந்த ப்ராமிஸை யூ ஹவ் நாட் கெப்ட் அப். சட்டத்தை மீறின வரைக்கும் ஒரு ஆளுங்கட்சியோடைய மாநில தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. சட்டத்தை மீறினா ஆட்சியை கலைப்போன்னு உங்க கட்சியில் ஒரு மூத்த தலைவர் சொல்றாரு. இன்னைக்கு இதெல்லாம் நடக்கல. தமிழக எம்பிக்களை கேவலமா உங்க கட்சியை சேர்ந்த ஒரு மூத்த தலைவர் விமர்சிக்கிறாரு. தமிழர்களை குடிகாரர்கள், பொறுக்கிகள் அப்படின்னு விமர்சிக்கிறாரு. ஆர் தீஸ் நாட் இன்சென்சிட்டிவ்? முதல்ல ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தகர்ந்தே விட்டது, நீங்கள் உங்களோட இன்ட்ரொடக்ஷனில் சொன்னீங்க. அதாவது ஜல்லிக்கட்டு நடக்கவே நடக்காது, அந்த கனவே தகர்ந்தே விட்டதுன்னு பேசுனீங்க. சகோதரர் ரஞ்சித் பேசும்பொழுது சொல்கிறார் எங்களுக்கு வேலையே இல்லை அப்படிங்கிறார். முதல்ல ஜல்லிக்கட்டுவை பற்றி என்ன புரிஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு புரியல. இப்போ கலந்துக்கிற வருஷம் கலந்துக்கிற நான் உங்களை சொல்கிறேன். அதாவதுங்க, தீபாவளினா ஒரு தேதி உண்டு, அது ஒரு இந்த பர்டிகுலர் டேல தீபாவளி வரும்னு. பொங்கல்னா பர்டிகுலர் டேல பொங்கல் வரும்னு. ஜல்லிக்கட்டோட தேதி சொல்லுங்க பார்ப்போம். ஜல்லிக்கட்டுக்கு தேதி இருக்கு, ஒவ்வொரு தேதி. பிரபலமான அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வருஷம் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோயில் திருவிழாவா இந்தந்த தேதியில தைத்திருநாள்ல, அலங்காநல்லூர்ல ஒரு நாள், பாலமேட உள்ள ஒரு நாள் அப்படின்னு வருஷம் சுப்ரீம் கோர்ட் நல்லா தெரியும். ஜல்லிக்கட்டை பத்தி நல்லா தெரியும், அதனாலதானே அவர் நல்ல தேதி எல்லாம் அவ்வளவு அழகா சொல்றாங்க. 2010 சுப்ரீம் கோர்ட் இதை பத்தி சொல்லும் பொழுது ஜனவரியிலேருந்து மே வரைக்கும் 5 மாதங்கள் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக பர்மிஷன் கொடுத்தது. அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது ரொம்ப இதை மாதிரி இப்போ மத்திய அரசாங்கத்தை மிக கடுமையாக சாடினார். இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது 2009 தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ஜல்லிக்கட்டு ஆக்ட் பாஸ் பண்ணாங்க. அந்த அப்கோர்ஸ் ஸ்ட்ரக் டவுன், சுப்ரீம் கோர்ட் இதை வந்து தள்ளுபடி பண்ணிடுச்சு, செல்லாதுன்னு சொல்லிடுச்சு. ஆனால் அந்த ஆக்ட்லேயே செக்ஷன் 3 the event is conducted during the months from January to May of a year அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ 5 மாதங்கள் இதை நடத்துவதற்கான காலம் தொடங்கிறது இப்போ ஜனவரியில். இப்போ இந்த தையிலேருந்து இப்போ இந்த மாதத்துலேருந்து தொடங்கணும். ஜனவரிலேருந்து தொடங்கி மே மாதம் வரைக்கும் டைம் இருக்கு. இப்போ நீதிமன்றத்திலே வழக்கு எல்லா ஆர்குமெண்ட் முடிஞ்சிச்சு, ரிசர்வ் ஃபார் ஆர்டர்ஸ். புரியுதா? நீங்க வந்து தகர்ந்தே விட்டதுன்னு சொன்னா, இருங்க தகர்ந்தே விட்டதுன்னா பொங்கலுக்கு மறுநாளோட நிக்கிறது இல்ல ஜல்லிக்கட்டு. அதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல நீங்களே சொல்றீங்க ஒவ்வொரு நாட்கள் நடக்கும் சொல்லிட்டு. இல்ல, விசேஷ நாட்களுக்கு சிறப்பு பூஜை உண்டு. கார்த்திகை மாசம் முழுக்க விளக்கேத்துவாங்க அப்படின்னு சொன்னா உண்டு. அது போல
பொங்கல் அன்று பொங்கலுடைய சிறப்பு நாட்கள்ல இந்த விழா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அம்சமா கொண்டாடப்படுது. நீங்களே சொன்னீங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி. அதுக்காகத்தான் உச்சநீதிமன்றம் 5 மாதங்கள்னு 2010 கொடுத்தாங்க, ஜனவரி டு மே. இதே மாதிரி திராவிட முன்னேற்ற கல்ல இவரு ஸ்டாலின் இவ்வளவு கொந்தளிச்சு பேசுறார். நீங்கள் கொண்டு வந்த சட்டத்திலேயே ஜனவரி டு மே கொடுத்திருக்கீங்க. பல நம்ம மாநிலத்துல பல இடங்கள்ல பல நாட்கள் நடக்குது. அதனால தகர்ந்தே விட்டதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. உச்ச நீதிமன்றம் கொடுக்கும் பொழுது அது இப்ப அடுத்த மாசம் கொடுக்கலாம், அடுத்த வாரம் கொடுக்கலாம், அடுத்த 2 நாள்ல முடிஞ்சு கொடுக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இருங்க, நீங்க இன்னும் சில கேள்வி தான் கேட்டீங்க, நான் சொல்லிடுறேன். எங்களை பொறுத்தவரை மத்திய அரசாங்கம் இதிலே தெளிவான பார்வையோடு நடந்து கொண்டிருக்கிறது. தகர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க ரொம்ப மகிழ்ச்சி. சோ மே மாசம் வரைக்கும் இந்த வருஷமே நடக்க வாய்ப்பு அப்படின்னு நம்முடைய மே மாசத்துக்குள்ள எப்படி நடத்தி காட்டுவீங்க? இங்க பாருங்க, நாம அரசாங்கம் 2000 கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பேச அலோ பண்ணுங்க. 2014 மே மாசம் ஜல்லிக்கட்டு ஜட்ஜ்மெண்ட் பேன் பண்ணிருச்சு. நாங்க அப்புறம் 26ஆம் தேதி ஆட்சி பொறுப்பில் வரும். நாங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது ஜல்லிக்கட்டு சுப்ரீம் கோர்ட் பேன் பண்ணிருச்சு. ஆனா இன்னைக்கு கூட ஸ்டாலின் பேசும்போது எங்களுடைய ஆட்சியில நடத்தினோம் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய ஆட்சியில இது நடந்து நீங்க உங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது மத்தியில இருந்தாலும் சரி மாநிலத்தில் இருக்கும் பொழுது அப்ப ஜல்லிக்கட்டு பேன் கிடையாது, ஜட்ஜ்மெண்ட் வரல. 2014 மேல தான் ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கூட இந்த நிலைக்கு காரணம் நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், மீண்டும் ஸ்ட்ரெஸ் பண்றேன், காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் காரணம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை அக்யூஸ் நீங்க அலோ பண்ணணும் அவசியம். திராவிட முன்னேற்ற எங்களை அக்யூஸ் பண்றாங்க. மேடையில் உட்கார்ந்து ஆர்ப்பாட்டத்தில் யார் இருக்காங்க? காங்கிரஸ் தலைவரை வச்சு பேசுறீங்க. தமிழ்நாடு அசெம்பிளி எலெக்ஷன் 2016 காங்கிரஸ் ரிலீசஸ் மேனிஃபெஸ்டோ ப்ராமிசஸ் பேன் ஆன் ஜல்லிக்கட்டு. இது 2016 காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில நான் ஜல்லிக்கட்டு பேன் பண்ணுவேன்னு சொல்லி இருக்காங்க. அவங்களோட கூட்டணி வச்சுங்க. இன்னைக்கு மேல உட்கார்ந்து காங்கிரஸ் கட்சி தலைவர் எல்லாம் இப்ப மத்திய அரசாங்கத்தை நீங்க குறை சொல்லி கொண்டிருப்பீங்களா? யாரை ஏமாத்துற வேலைங்கிற திரு ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் இவர்களும் கூட ஜல்லிக்கட்டு நடத்துகிறவர்கள் தயவு செய்து இந்த பேன் சுப்ரீம் கோர்ட் 2014 தடை கொண்டு வந்த பிறகு அதை சரி செய்வதற்கான முயற்சியை கொண்டு வந்து தான் போன வாட்டி நோட்டிபிகேஷன் கொண்டு வந்த நோட்டிபிகேஷன் இட் இஸ் சேலஞ்ச், இட் இஸ் பிஃபோர் தி சுப்ரீம் கோர்ட். இந்த முயற்சியில நாங்க வெற்றி பெறுவோம், சட்டத்தை மாத்துவோம், சரி செஞ்சிருவோம். வரக்கூடிய ஜனவரியில மாத்தினோம் சார். நோட்டிபிகேஷன் கொண்டு வந்தோமா இல்லையா? நோட்டிபிகேஷன் கொண்டு வந்தோமா இல்லையா? ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு சார். அதுக்கு அப்புறம் ப்ராமிஸ் பண்ணீங்க சட்டத்தை மாற்றுவோம், we will bring சட்ட திருத்தம் கொண்டு வருவோம் அப்படிங்கற ப்ராமிஸ ஒரு முறை இல்ல பல முறை மத்திய அமைச்சர்கள் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் அவசியம் புரிஞ்சுக்கோங்க. 2011ல இது நடக்காம பாத்துக்கிற வேலையை பண்ணது காங்கிரஸ் திமுக. இன்னைக்கு நாங்க வந்த உடனே ஒரு நாங்க சரி செஞ்சிருவோம் சார். நோட்டிபிகேஷன் கொண்டு வந்தோம், நடத்துவோம், அடுத்த பொங்கலுக்கு நடத்துவோம். சார் நீங்க எல்லா விவாதத்திலையும் நீங்க அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. திரும்ப எப்படி அதையே பேசி அதுதானே சார் காரணம். ஆயிரக்கணக்கான ஆண்டு காலமாக ஜல்லிக்கட்டு நடந்தது. இந்த 3 வருஷம் நடக்காத காரணம் திமுக காங்கிரஸ் இல்லையா? சொல்லுங்க. யாரோட நடவடிக்கை? அடுத்து தமிழருக்கு விரோதிகளாக இருக்கிறது காங்கிரஸ் திமுக பிஜேபி. நாங்க அதை சரி அடுத்து நாங்க நடத்தி காட்டுவோம், எங்க பொறுப்பு, நாங்க சட்ட திருத்தத்தை கொண்டு வருவோம்னு சொன்னீங்களே, செய்யலையே அப்படின்னா எப்படி திமுக காங்கிரஸ் கேட்க முடியாது, ஆளு மத்திய அரசு தான் கேட்க முடியும். செய்யலன்னு சொல்றீங்க. நாங்க எடுத்துட்டு வந்த நோட்டிபிகேஷன் இப்ப சேலஞ்ச் ஆகி சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. நான் என்ன சொல்றேன், சுப்ரீம் கோர்ட்ல சாதகமா தீர்ப்பு வந்தா என்ன சொல்லுவீங்க நீங்க? அப்போ இன்னைக்கு வரட்டும் சார், நல்லா வரட்டும் சார். பத்திரிகையாளர்கள் தான் நோட்டிபிகேஷன் நாளைக்கு நடத்துற விஷயம் இல்ல. தகர்ந்து விட்டது சார். அக்கார்டிங் டு சுப்ரீம் கோர்ட், அக்கார்டிங் டு திமுக கொண்டு வந்த அந்த சட்டத்தின்படி கூட இந்த ஜல்லிக்கட்டு ஜனவரியில இருந்து மே மாதம் நடத்த முடியும் தான் இந்த சட்டம். இந்த சட்டத்தின் படி நடத்த முடியும். ஏன் பெசிமிஸ்ட், ஏன் தவறான மக்கள்கிட்ட கொடுக்குறீங்க? புரிஞ்சு போச்சு ஜல்லிக்கட்டுன்னு. இந்த மாதத்திலிருந்து தான் தொடங்குறது, அதை புரிஞ்சுக்கோங்க. நல்லா தொடங்கட்டும், மே மாசம் வரைக்கும் நடக்கட்டும், அதுக்கு அப்புறமும் நடக்கட்டும். ஆனா நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தை திருநாளுக்கு பொங்கல் நடக்கும் அப்படின்னு இன்னைக்கு புதுசா சொல்றீங்க. நல்ல விஷயம், இதுக்கு அப்புறம் நடந்த நல்ல விஷயம் பாருங்க. நடக்கட்டும், நல்லா நடக்கட்டும், கூட பேசுறேன், நல்லா நடக்கட்டும். நீங்களே நான் மறுக்கல. ஆனா தை திருநாளுக்கு நடக்காத நம்ம நிச்சயமா ஒரு பெருங்குறையா தான் பார்க்க முடியும். இட் இஸ் a very
இத பாருங்க, ஜல்லிக்கட்டு பல நேரங்களில் நடக்குது உண்டு. அவரே மிஸ்டர் ரஞ்சித்திட்ட கேட்டுக்கோங்க, சொல்லுவார் ஒரே நாள்ல நடக்கிற பண்டிகை அல்ல. நீங்க உங்களோட நாடகத்தை தயவு பண்ணி நிப்பாட்டுங்க. மத்திய அரசு இன்னும் எவ்வளவு நாள் நாடகம் போடுவீங்க? உங்களோட நாடகம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. உங்களோட நாடகம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. திமுக காங்கிரஸ் கேக்குற தைரியம் தான் கேளுங்க. திமுகக்கும் காங்கிரஸுக்கும் இன்னைக்கு ஜல்லிக்கட்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தடை செய்த காங்கிரஸ். ஐயா ராகவன், நீங்க தானே இருக்கீங்க. நீங்க தானே இருக்கீங்க. துணிவு இருந்தா நோட்டிபிகேஷன் நிக்காது. நம்முடைய திருமதி நிர்மலா பெரியசாமி அவர்கள் இருக்கார்கள், அவங்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இதே நிகழ்ச்சியில சென்ற வாரம் உங்களுடைய செய்தி தொடர்பாளர் கடுமையா குற்றச்சாட்டிக்கிற பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கு. நிச்சயமா உங்களுக்கு இருக்கு. ஆனா அதை விட அதிகமான பொறுப்பு மாநில அரசுக்கு இருப்பதனால அவங்கள்ட்ட கேட்டுட்டு உங்கள்கிட்ட விரிவா வரணும்னு நினைக்கிறேன். நான் நிர்மலா அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, தமிழ்நாடு முதலமைச்சர் எள்ளளவும் பின்வாங்க மாட்டோம், நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தார். இதே நிகழ்ச்சியில உங்களுடைய செய்தி தொடர்பாளர் தடை இருந்தால் என்ன, மக்களுடைய உணர்வு அப்படின்னா நாங்க அதை அனுமதிப்போம் அப்படின்னு சொன்னார். உங்களுடைய செய்தி தொடர்பாளர் இதே நிகழ்ச்சியில. ஆனா இன்னைக்கு கராரான ஒரு நிலையத்தானே தமிழ்நாடு அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும். அதாவது மக்களுடைய உணர்வுகளோடு பயணிப்பதுதான் அதிமுக. உங்களுக்கு தெரியும், ஆளுங்கட்சியாக நிச்சயமாக அரசாங்கத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து செயல்படுபவர்களை எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது, எதிர்பார்க்கிறது எவ்வளவு தூரம் சரி என்று எனக்கு தெரியும். நிச்சயமாக அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார், எந்த நேரத்தில் சொன்னார்தான் பார்த்தா தான் எனக்கு தெரியும். எனக்கு இப்ப தெரியல. எனக்கு இப்ப எனக்கு ஒன்னே சொல்றது, சகோதரர் கேடி ராகவன் அவர்கள் பேசினார். ஆமா, இப்பவும் சொல்றேன், முதலமைச்சர் சொன்னது உண்மையாகத்தான் இருக்கும். நாளை வரை நேரம் இருக்கிறது, இன்னும் வெயிட் பண்ணி பாருங்க. நிச்சயமாக நாளை காலையும் கூட ஏதாவது நல்ல செய்தி நமக்கு வரலாம். வருவதற்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது. ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள, அதான் சொல்றேன், என்ன பேச விடுங்க ஒழுக்க, நான் கண்டிப்பா சொல்றேன். சகோதரர் கேடி ராகவன் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப ரொம்ப சரியான வார்த்தைகளை சொன்னார். எப்படி தமிழகத்தின் ஜீவாதார பிரச்சனைகள், காவிரி, முல்லை பெரியாறு, கெயில், மீத்தேன், கச்சத்தீவு என்று எல்லா பிரச்சனைகளுக்கும் திமுகவும் கூட காங்கிரசும் காரணமோ, அதே போல இந்த ஜல்லிக்கட்டு, ஒரு நிமிஷம், ஜல்லிக்கட்டு விவகாரத்துக்கும் திமுக செய்த ஒரு தவறுதான் காரணம். இப்ப நீங்க மத்திய மாநில அரசுகள்னு சொன்னீங்க, மத்திய மாநிலங்கிறத சேர்த்தாதீங்க தயவு செஞ்சு. அதற்கான லகானை விட்டு நாம் ரொம்ப நாள் ஆகுது. 2009 ஒரு நல்ல காரியம் திமுக செய்தது. அந்த ஒரு ஜல்லிக்கட்டு ரெகுலேட்டரி ஆக்ட் ஒன்னு போட்டாங்க. அதை ஒழுங்காக போய் ஒரு முறையாக பிரசிடென்ட் கிட்ட, அதாவது ஜனாதிபதிகளிடம் அசென்ட் சொல்றாங்களே, அந்த ஒப்புதல் பெற்றிருந்தார்கள் என்றால், அதை கொண்டு செலுத்தி இருந்தார்கள் என்றால், இன்றைக்கு இந்த பிரச்சனை வல்லுநர்களின் எல்லாருடைய ஒருமித்த டெல்லியில விசாரிச்ச வரைக்கும் நுழைவுத் தேர்வை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சட்டத்துக்கு பிரசிடென்ட் அசென்ட் இருந்தது. அதனால அதுக்கு விதிவிலக்கு கிடைச்சது. அப்போ அந்த காலகட்டத்தில் அதுக்கு நிச்சயமாக பிரச்சனை இருந்திருக்காது என்பதுதான் எல்லா வழக்கறிஞர்களும் சொல்வது. உங்களுக்கு வாய்ப்பு வரும், ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு வாய்ப்பு வரும். அந்த சமயத்தில் நிச்சயமாக நீங்க சொல்லலாம், எங்களுடைய கருத்துக்களை சொல்றோம். இன்னொன்னு சொன்னாங்க, அதாவது சகோதரர் ராகவன் அவர்கள் சொன்னார், இப்ப ஆரம்பிச்சு தையில ஆரம்பிச்சு அது மே வரைக்கும் போகுது, மே வரைக்கும் டைம் இருக்குன்னு. தை திருநாளை ஒட்டியதுதான் ஜல்லிக்கட்டு. ஆரம்பம் முக்கியம், அன்னைக்கு நடக்கணுங்கிறது முக்கியம். இது மட்டுமல்ல, அறுவடை சக்கரை பொங்கல் அன்னைக்கும் சாப்பிடலாம், அப்புறமும் சாப்பிடலாமே, தடை இல்லையே அப்படிங்கிற மாதிரி இல்ல. அது எப்படின்னா தீபாவளி அன்னைக்கு தான் கொண்டாடணும். தீபாவளிக்கு ஒரு தேதி உண்டு. நான் சொல்லல சார், நான் சொல்லல, உங்களுடைய சட்டம் திமுக இயற்றிய சட்டமே அதான் சொல்லுது. கிராமங்கள்ல அறுவடை திருநாள் முடிந்ததுக்கு பிறகுதான் எல்லா பண்டிகைகளும் ஆரம்பிக்கும். தேர் திருவிழாக்கள், குலதெய்வ விழாக்கள் எல்லாமே அப்பதான் ஆரம்பிக்கும். எல்லாமே அப்படி தையிலிருந்து பங்குடி, சித்திரை, வைகாசி வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஆணி, ஆடி வரைக்கும் கூட போகும். அதனால அது ஒரு முறை. ஆரம்பம் எப்பொழுதும் தான் முக்கியம். அதனால மாநில அரசை தயவு செய்து இப்போ சேர்த்தாதீங்க. பேரறிஞர் அண்ணா சொன்ன மாநில சுயாட்சி கிடைத்திருந்தால், அதிக அதிகாரங்கள் எங்களுக்கு கிடைத்திருந்தால் நிச்சயமாக இது நடந்திருக்கும். இன்னொன்னு சொல்றேன், அதிமுக அரசு கண்டிப்பா
இவர் பண்றது தப்பு. பிரதமர் 50 டெல்லியில எம்பிக்கள் போறீங்க இப்பொழுதும் அதாவது 50 எம்பிக்களும் எல்லாரும் இந்த ஜல்லிக்கட்டுக்காக பேசுவதற்கு மனு கொடுத்தாங்க. குஜராத்ல பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது டெல்லிக்கு போறீங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பை பிஜேபி காரர் சொல்றாரு, பிரசிடென்ட் ரூல் கொண்டு வருவான்னு சொல்றாரு சுப்பிரமணியம் சுவாமி. என்ன விதத்தை சொல்றார்? ஏன் அவங்க கர்நாடகால கொண்டு வரல? ஏன் காவிரி ஜீவாதார பிரச்சனை, இது நமது கலாச்சார பிரச்சனை, ஏன் அவங்க அப்ப கொண்டு வரல? என்ன நினைச்சிட்டு? ஆனா ஒண்ணு இப்ப சொல்லிடுறோம், வீதிக்கு வந்து இறங்கி போராடிய எமது தமிழ் சகோதரர்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். இப்பொழுதும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பாரத பிரதமர் அவர்கள் நினைத்தால் நிச்சயமாக நடக்கும். அவர் மனது வைப்பாரா என்பதுதான் $1 மில்லியன் கேள்வி. திருமதி வசந்தி ஏற்கனவே வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல விரும்புவார். ஐ ஹேவ் क्वेश्चंस too. திருமதி வசந்தி ஏற்கனவே வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல விரும்பினீங்க, அதனால அந்த வாய்ப்பு கொடுத்துட்டு பிறகு என்னுடைய கேள்வி கேட்கிறேன். சகோதரர் ராகவன் அவர்கள் முதலில் இருந்து இன்றைக்கு மிக எழுச்சியாக கழகத்தினுடைய செயல் தலைவராக விளங்கி கொண்டிருக்கிற அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளாக தமிழகம் முழுவதும் அழைப்பு விடுத்து அனைத்து தலைநகரங்களிலும் இன்றைக்கு மிக எழுச்சியாக நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தின் விளைவை அவருடைய பேச்சிலே நான் கண்டேன். அவர் இப்படி எங்களை குறை சொல்கிறார், அப்படி என்று குறை சொல்கிறார் என்று பொங்குகிறார். ஒரே ஒரு வரியை எடுத்து வைத்துக்கொண்டு, அதாவது நாங்கள் போட்ட அந்த சட்டத்திலே ஜனவரியிலிருந்து மே மாதம் வரைக்கும், ஜனவரியில் இருந்துனா ஜனவரியில தொடங்கணும், அதை தொடங்குவதற்காக இல்லை என்பதுதான். என்றைக்கு நீதியானது தாமதிக்கப்படுகிறதோ அது நீதி வழங்கப்படாத நீதிதான் என்று ஏற்கனவே ஒரு மொழி இருக்கிறது. இன்னும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு காலம் பொறுமையாக இருப்பது என்கின்ற ஒரு கேள்வி. உங்களால் 1000 ஆண்டுகள் நீங்க சொன்னீங்க, தயவு செய்து பேசாம இருங்க. இப்போ ஒரு தவறான தகவலை திரும்ப திரும்ப அவர் சொன்னார். என்னன்னு சொன்னா, காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் திமுகவும் இதற்கு காரணம் என்று சொல்லி, இதற்கு முதல்ல இந்த பிள்ளையார் சொல்லின்னு சொல்லுவாங்க பாருங்க, இத போட்டது யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 2008 மேனகா காந்தி போய் முதல்ல இந்த ஜல்லிக்கட்டு விவகாரமாக உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று கதவை தட்டியதான் வேலை. அதற்கு அப்புறமா தான் 2008 அந்த இருக்குங்க. 2008 அப்ப அதுக்கு உண்டான தீர்ப்பை சொல்லும் போதுதான் 2009 உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இங்கே நடந்து கொண்டிருந்த போது இந்த இவர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த சட்டமானது இயற்றப்பட வேண்டிய காரணம். தவறு சொல்ல அவரு தவறு சொல்லலங்க, தவறு சொல்லல. 2011 யூபி சொல்லவே இல்ல, அத சொல்றாரு. இல்ல தவறு சொன்னா நான் சொல்லவே இல்ல. அவர் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நீங்க பேசும்போது நான் பேசாம இருந்தேன்ல, நீங்க பேசும்போது நான் பேசாம இருந்தேன்ல, உங்க முறை வரும்போது பேசுங்க, கருத்து பதிவு பண்ண விடுங்க. அதற்கு பிறகு மேனகா காந்தி இந்த மிருகவதை சட்டத்தின் மூலமாக அவங்க அதை அணுகின பிறகு 2009 நாங்க இந்த சட்டத்தை கொண்டு வந்தோம். அதற்கு பிறகு 2011 ஜெயராம் ரமேஷ் கொண்டு வந்தது உண்மையா இருக்கலாம். ஆனா 2008 இந்த கதவை தட்டப்படும் போதும் சரி, 2009 நாங்க இந்த சட்டம் உருவாக்கின பிறகும் சரி, பாதுகாப்போடோ அல்லது வேறு மாநில அரசுக்கு எந்த அளவுக்கு லிமிட்டட் பவர்ஸ் இருக்குதோ அதை முழுமையாக பயன்படுத்தி அதுதான் சொல்றேன், முழுமையாக பயன்படுத்தி ஜல்லிக்கட்டு நிக்கலையே. 2011 இவர் காளைங்கிற வார்த்தை சேர்த்த பிறகும் ஜல்லிக்கட்டு நிக்கலையே. 2011 நிக்கல, 12 நிக்கல, 13 நிக்கல, 14 வரைக்கும் நிக்கல. இல்ல 11 எடுத்த நடவடிக்கை காரணமா இருந்துச்சு. இல்ல இருங்க, நீங்க அவர் சொல்லாததை நீங்க சொல்லாதீங்க. யுவர் பார்ட் ஆஃப் an anchor. ஓகே, முதல்ல என்ன பதில் சொல்ல விடுறீங்களா? என்ன பதில் சொல்ல விடுறீங்களா? அவர் சொன்னதுக்கு பதில் சொல்ல விடுறீங்களா? அத தான் கேக்குறேன், அந்த பதில தான் கேக்குறேன். Let me finish first, then you ask you any questions. I am ready to answer here. Go ahead. நான் பதில் சொல்ல தான வந்திருக்கேன். Go ahead. முதல்ல ஆரம்பிச்சதே பிஜேபியினுடைய இன்றைக்கும் அமைச்சராக விளங்கி கொண்டிருக்கின்ற மேனகா காந்தி தான் இந்த பிரச்சனைகள் துவங்கியது. சரியா? அதற்கு பிறகு அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, நாங்கள் பங்கு பெற்ற மாநில அரசாக இருந்தாலும் சரி, அது உச்ச நீதிமன்றத்திலே எந்த தடைகள் இருந்தாலும் அது பாதுகாப்போடோ சில கண்டிஷன்ஸோடோ ஏதோ நாங்கள் அதை நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு 14 பிறகு 15, 16, இந்த 17 வரையிலே அதை நடத்துவதற்காக மத்திய மாநில அரசுகள் என்ன முயற்சி எடுத்திருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. சொல்லி முடிச்சுனா அப்புறம் நீங்க என்ன வேணா பதில் சொல்லுங்க, நான் பதில் சொல்ல தயாரா இருக்கிறேன். இன்றைக்கு மத்தியில இருக்கக்கூடிய அரசானது
ஒரு இன்றைக்கு அண்ணன் தளபதியார் அவர்கள் சொன்னது போல ஒவ்வொரு நடிகைகள் வருகிறார்கள், நடிகர்கள் வருகிறார்கள், இண்டிவிஜுவலாக பல பேர் போய் பார்ப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இவர் சொன்னார் 50 எம்பிக்கள் ஏன் போகவில்லை, ஏன் வந்து சரியாக பார்க்கவில்லை, போனார்கள், அப்பாயின்மெண்ட் இல்லாம போனாங்கன்னு சொன்னாங்க. இது இவ்வளவு முக்கியமான விஷயம் என்று தெரியும் போது அவர் அடுத்த நாள் அவர்களை வர சொல்லி இருக்கலாம், அல்லது இதனுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து நிச்சயமாக அதன் மேலாக he should have reacted immediately. குஜராத்ல இருக்கும்போது நீங்க குஜராத்ல இருக்கும்போது போனீங்க, பிரைம் மினிஸ்டர் டெல்லில இருந்தா தானங்க போனோம். இன்றைக்கும் வந்து குறை சொல்வது மட்டுமல்ல எங்களுடைய நோக்கம். We raise to the occasion and we request both the ADMK government and the central government, please raise to the occasion and do something. எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு வீரமும் காதலும் தமிழனுடைய வாழ்வின் ஒரு அங்கமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு என்பது மரபு வழியாக விளையாடி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம். தம்பி சொன்னார் எங்க உரிமையை நாங்க எடுத்துக்கிறோம், உரிமை யாரும் எங்களுக்கு கொடுக்க வேண்டாம், எங்க கிட்டே தான் இருக்கு. இன்னொரு ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, தடையை மீறி நடத்த முடியுமா முடியாதா என்று கேட்டால் ஏற்கனவே அந்த விஷயத்துக்கு கைகள் கட்டப்பட்டிருக்கிறது அவங்க சொல்றாங்களே. ஏற்கனவே கிரிக்கெட்ல 2 பேரை இதை வந்து நம்ம பேன் பண்ணோம், அது வேற ஒரு பேர்ல அந்த வீரர்கள் விளையாடிட்டு தான் இருக்கிறாங்க இல்லைங்களா. அதற்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் வந்து காவேரி வாட்டர் வந்து கொடுக்கணும்னு சொன்னதுல வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை பத்தி எந்த கேள்வியும் கிடையாது, அதற்கு மத்திய அரசு எதுவும் செய்யல. இதுக்கெல்லாம் மீறி இதுக்கு முன்னால ஒரு இது இருக்கு, ஷாபானு கேஸ் என்று ஒரு முக்கியமான வழக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வழக்கு. உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்ன பிறகு பாராளுமன்றம் அர்த்தராத்திரியிலே கூடி ஒரு சட்டத்தை அது சுப்ரீம் கோர்ட் சொன்னதை உச்ச நீதிமன்றம் சொன்னதை மாற்ற முடிந்தது என்று சொல்லும் போது அரசாங்கத்தை கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற மாநில அரசும் மத்திய அரசும் ஏன் இதை செய்யக்கூடாது, எங்களுடைய மத்திய அரசு ஏன் செய்யல அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுந்திருக்கு. நான் ஜல்லிக்கட்டு ஆர்வலர் ரஞ்சித் கிட்ட கேட்க விரும்புறேன். இன்னமும் கூட அரசு கிட்ட இருந்து உத்தரவாதம் வருது, மே மாசம் வரைக்கும் டைம் இருக்குங்க, நம்ம நடத்த முடியும், பி ஹோப்ஃபுல் அப்படிங்கிறாரு திரு ராகவன். அரசு தொடர்ந்து உத்தரவாதம் கொடுக்குது. இதே அரசு தான் தொடர்ச்சியா உத்தரவாதம் கொடுத்துட்டே இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு இது வந்து உத்தரவாதம் கொடுக்கறது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா இவங்க எந்த உத்தரவாதம் கொடுத்தாலும் அதை நிறைவேற்ற போறது கிடையாது. ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வரும்போது என்னென்ன உத்தரவாதம் கொடுத்தாங்களோ இது வரைக்கும் எதையுமே நிறைவேற்றல. அதனால இவங்க வந்து எதையுமே நிறைவேற்ற போறது இல்லை. அதனால அவங்களுக்கு இது வந்து 10ஓட 1 தான் 11 தவிர இது வந்து இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயமே கிடையாது. என்னன்னு சொன்னீங்கன்னா இவங்க நோட்டிபிகேஷன் போடும் போதே தெரியும் சுப்ரீம் கோர்ட்ல வந்து இந்த விஷயம் நிக்காதுன்னு சொல்லிட்டு. ஏன் இவங்க அப்பயே ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணிருக்கலாமே? இவங்க திட்டமிட்டு தமிழரை வஞ்சிக்கிறதுக்காகவே இந்த பீட்டாவே உள்ள கொண்டு வந்து வச்சு இந்தியாவில வேற ஆளே கிடையாது, தலைமை பொறுப்புல இருக்கிற ஒரு ஆளை ஒரு வெளிநாட்டு ஒருத்தரை கொண்டு வந்து ஏடபிள்யூபிஐல உள்ள வச்சிருக்காங்களே, அதான் இவங்களுக்கு நீக்கிறதுக்கு அப்ப எப்படி ஒரே விஷயத்தை மறுபடியும் சொல்லி தமிழ் இனத்தை ஏமாத்தி முழுமையான வழி இவங்களோட கட்சிக்குள்ளேயே செய்யற விஷயத்துல கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நான் நீங்க பேசும்போது உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை, சரிங்களா? நான் பேசி முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. ஏன்னா உண்மையை சொல்றோம் நாங்க உண்மையை சொல்லும்போது நீங்க ஏத்துதான். ஏன்னா உங்களுக்கு கோபம்லாம் வரும். ஏன்னா நாங்க உண்மையில சொல்றோம், எங்க இனத்தை அழிக்கிறதுக்கான உங்களோட முயற்சி தான் இதெல்லாம். ஒரு என்ஜிஓ ஒரு இனத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு இன அழிப்பை கொண்டு வந்திருக்காங்க. அதை உங்களுக்கு தடுக்கிறதுக்கு உங்களால முடியல. அவங்களோட பினான்சியல் ஸ்டேட்டஸை பத்தி தெரியல, அவங்களோட அக்கவுண்ட்ஸை பத்தி எதுவும் தெரியல, எதுவுமே தெரியாம அவங்கள ஒரு முதன்மை பீடத்துல வச்சு நீங்க அழகு பாக்குறீங்க. அதுக்கு உங்களோட மினிஸ்ட்ரியில இருக்கிற மேனகா காந்தி உங்களுக்கு துணை போறாங்க, அதை நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க. உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு தடை வாங்குறாங்க. உங்களுக்கு கீழே இருக்கிற திமுக சொல்லாதீங்க. நீங்க இப்ப பேசுங்க, இப்ப நீங்க தானே இருக்கீங்க. நீங்க ஆட்சியில இருக்கீங்க. ஐயா பிஜேபி தானே இருக்கீங்க. பிஜேபி தானே இருக்கீங்க. சொல்ல மாட்டீங்க. யோசிச்சு பாருங்க. தெரியல, நான் தெரியல. ஒருவேளை பிஜேபி தான் இருக்கீங்களான்னு தெரியல, அதனால தான் கேக்குறேன். பிஜேபி தான் இருக்கீங்களான்னு தெரியல, அதுக்காக தான் கேக்குறேன். பிஜேபி தான் இருக்கீங்களா? இல்ல திரு ரஞ்சித், இதுல இருக்கக்கூடிய அரசியலை தாண்டி நம்ம பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். இதுல வந்து நிச்சயமா அரசியல் தலைவர்களும் இருக்கிறாங்க. இன்னைக்கு பிஜேபி, காங்கிரஸ், திமுக, அதிமுக தாண்டியும் பார்க்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கும். ஆர்டினன்ஸை கொண்டு வந்திருக்க முடியும் அப்படிங்கிறீங்க, எல்லாருடைய எண்ணமும் அது நடக்கணும் அப்படின்னா. இன்னைக்கு ஆர்டினன்ஸ் வந்தாலும் கூட உச்ச நீதிமன்றம் அதை வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணாதுங்கிறதுக்கு நம்ம கிட்ட என்ன உத்தரவாதம் இருக்கு?
சோ அதனால நாங்க வெயிட் பண்றோம், உச்சநீதிமன்ற தீர்ப்புக்காக வெயிட் பண்றோம், வேற வழியில நம்ம கைகள் கட்டப்பட்டிருக்குங்கிற வார்த்தை எப்படி பார்க்க? அன்னைக்கும் அதே 2017 ஜனவரி 7ஆம் தேதியும் அதே சூழ்நிலையான இருந்துச்சு. அப்பயே இவங்க கொண்டு வந்தாங்க நோட்டிபிகேஷன். அன்னைக்கே ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணிருக்கலாம்ல. அப்ப யாரை ஏமாத்துறதுக்கான வேலை இதெல்லாம்? எதுக்கு இந்த ஏமாற்றம்? எதுக்கு இந்த போலி நாடகம்? இல்ல இந்த ஆர்டினன்ஸ் பாஸ் அன்னைக்கே செஞ்சிருக்கலாம்ல, ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணிக்கலாம்ல. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கூட்டத்தொடர்லையுமே நம்ம வந்து பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லிடுவாரு, இந்த தடவை நாங்க கொண்டாந்துறோம், இந்த தடவை நாங்க கொண்டாந்துறோம்னு. இப்படியே வருஷம் கொண்டு போயிட்டே தான் இருக்கீங்க. நீங்க நல்லா கொண்டு வரீங்க. ஒவ்வொரு வருஷமும் மிக அருமையா மிக சரியா இந்த ஜல்லிக்கட்டை வந்து முழுமையான தடைக்கு நிரந்தர தீர்வா நீங்க நல்லா கொண்டு போயிட்டு இருக்கீங்கன்றதுதான் நிதர்சனமான உண்மை. இது இந்த நேரத்தில் கண்டிப்பா பதிவு பண்ணியே ஆகணும். இதுக்கெல்லாம் பயப்பட இனிமே வந்து நாங்க விழுத்து எழுஞ்சிட்டோம். நாங்க தூங்கி இருந்த காலம்லாம் போச்சு. தமிழன் எங்களுக்கான உரிமையை நாங்களே இனிமே எடுத்துக்கிறோம். யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்லை. மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, எங்களுக்கு இனிமே எதுவுமே தேவையில்லை. அதாவதுங்க இவர் வந்து ஏதோ அரசியல் இவரே ஒரு அரசியல் பேக்ரவுண்ட்ல இருப்பாரோ என்னமோ தெரியல, அரசியல் பேசிட்டு இருக்கிறாரு. நான் என்ன சொல்றேன், நீங்க நாம வந்து 1000 ஆண்டுகளாக நடந்த விஷயத்தை ரிவைவ் பண்ண தடுக்கப்பட்ட விஷயத்தை உச்சநீதிமன்றம் நாங்கள் ஆட்சிக்கு வர்ற 10 நாளுக்கு முன்னாடி அது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அதை தடுத்த விஷயத்தை சரி செய்யணும்னு கொண்டு போகிற ஒரு மத்திய அரசாங்கத்தை பார்த்து இப்படி பேசுவது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நான் இன்னொன்று சொல்கிறேன், நாங்கள் நோட்டிஃபிகேஷன் ஏன் கொண்டு வந்தோம்னு சொன்னால் அது நோட்டிஃபிகேஷன் மூலமாக தான் அது ரத்து செய்யப்பட்டது 2011 காங்கிரஸ் கவர்மெண்ட்டில். 1000 ஆண்டுகளாக இருந்ததை தடை பண்ணதை சரி பண்ணணும்னு சொல்றதுக்காக தான் நோட்டிபிகேஷன் கொண்டு வந்தது. இருங்க 2011 அம்மா 2014 வரைக்கும் நீங்க நடத்தினீங்கன்னா அம்மா 14 வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 2014 மேல தான் வந்தது. நீங்க பாராளுமன்ற உறுப்பினர் நீங்க 2014 மேல தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்டே வந்து தடை பண்ணி, அதனால நாங்க நடத்திருக்கோம் பேசிக்காது, யாருனாலும் நடத்த முடியாது. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கத்தை குற்றம் சாட்டுகின்ற திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அண்ணா திமுகவும் சரி, 50 MP வச்சிருக்கீங்க. சகோதரிக்கு தெரியும், ராஜ்யசபா மெம்பரா இருந்தாங்க, பிரைவேட் மெம்பர் பில் கொண்டு வந்திருக்கிறதா நீங்க? நாங்க தாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் இதே கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்குது. சரி, ஆர்குமெண்ட் சேக் உங்க பாயிண்ட்டுக்கு வரேன். நீங்க 50 பேர் இருக்கிறீங்க, இதோ இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் மிஸ்டர் சிவா கொண்டு வந்தாரு டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்ட் கொண்டு வந்தாரு, டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்ட் பிரைவேட் மெம்பர் பில்லா டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்ட் கொண்டு வந்தாரு சிவா. அந்த திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி பண்ண வேண்டியது தானே? இன்னைக்கு முயற்சி பண்றேன்னு சொல்றீங்களே சார், என்னோட கேள்வி இல்ல சார், மத்திய அரசுடைய பொறுப்பு, அரசுதான் நோட்டிபிகேஷன் கொண்டு வந்தது. இட் இஸ் சேலஞ்ச்டு. நான் என்ன கேக்குறேன், நான் இப்ப பாருங்க சகோதரி சொன்னாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ரைஸ் டு தி அக்வேஷன். எஸ், அக்ரீட், ரைஸ் டு தி அக்வேஷன் நம்ம எல்லாம் செய்வோம். ஆனால் நீங்க மைக்க பிடிச்சாலே நீங்க என்னமோ அதான் சொன்னேன், இந்த சட்டமன்ற தேர்தலில் ஜல்லிக்கட்டை ஒழிச்சிருவோம்னு மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கையில சொன்ன காங்கிரஸ் மேடையில உட்கார வச்சு இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறாரு. இது என்ன மக்கள் அவ்வளவு முட்டாள்களாங்க? ராகவன் சொல்ல வேண்டாம், பிஜேபி சொல்ல வேண்டாம், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வீங்க நம்புறேன். உங்க கட்சியுடைய மூத்த தலைவர், உங்களால் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மூத்த தலைவர் ஒருவர் தமிழ்நாட்டு மக்களை பொறுக்கிங்கிறாரு. தமிழ்நாட்டு மக்கள் பாருங்க, இன்னொன்னு அவருடைய கருத்துக்கு நாங்க பொதுவா தமிழ்நாடு பிஜேபி எப்படி ரியாக்ட் பண்ணுது, எத்தனை நாள் நாங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும். யாரா இருந்தாலும் பண்ணல, அவர் மீது நடவடிக்கை இல்லை. அந்த வார்த்தை எந்த வார்த்தையுமே டிஃபமேட்டரி வார்த்தைகள் யார் சொன்னாலும் தப்பு. அதுல ஒண்ணு அதன் மீது எந்த நடவடிக்கை இல்லை. தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 39 எம்பிக்கள் உங்களுடைய அமைச்சர் உட்பட எல்லாரையும் வந்து பூனைகள் அப்படிங்க. இங்க பாருங்க, how insensitive. நிச்சயமா சொல்லக்கூடாது. அப்படி சொல்றது இருங்க பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமியினுடைய ஸ்டேட்மெண்ட் இது மாத்திரம் இல்லைங்க, எல்லா இடத்துலயுமே அவர் அது மாதிரி பேசிட்டு இருக்காரு. நாங்க அதை என்டார்ஸ் பண்றது இல்ல, அதை என்டார்ஸ் பண்றது இல்ல. அது எங்களுடைய நான் எங்க சொல்லணுமோ எங்களுடைய தலைமைக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க இப்ப டைவர்ட் பண்றீங்க சப்ஜெக்ட். ஜல்லிக்கட்டு பத்தி பேசவே மாட்டீங்க போல இருக்கு. அம்மா இங்க பாருங்க, இருங்கம்மா நான் என்ன சொல்றேன், அதனால இப்ப ஜல்லிக்கட்டு சப்ஜெக்ட்ல நீங்க அம்மா நீங்க அதிமுக காரங்க எவ்வளவு அழகா பேசுறீங்கன்னு தெரியாதம்மா. பிரதமரை பத்தியோ
பிஜேபியோ எவ்வளவுலாம் நீங்களாம் அந்த என்ன பேசுனாங்க? திமுகவோ அண்ணா திமுகவோ பேசுனாங்க? எல்லாம் என்ன பேசுனோம்? போறோம். நான் என்ன அண்ணா சொல்றேன், திமுக இதை பத்தி நான் சொல்றேன், இங்க பாருங்கம்மா, இந்த அதுதான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்றேன், ஜல்லிக்கட்டு பத்தி பேசுங்க, ஜல்லிக்கட்டு பத்தி பேசுங்க, ஜல்லிக்கட்டு பத்தி பேசுங்க. யார் என்டாஸ் பண்ண முடியாது, நாங்க எங்க என்டாஸ் பண்ணல. நடவடிக்கை மத்திய தலைமைக்கு எங்களுடைய தலைமை சொல்லி இருக்கிறாங்க சார். நான் ஒண்ணே சொல்றேன், இங்க பாருங்க, இந்த பாருங்க, ஒரு என்டார்ஸ் பண்ணாத ஒரு விஷயத்தை நாங்க எப்பயுமே இதுல இல்ல எந்த சப்ஜெக்ட்லயுமே என்டார்ஸ் பண்ணாத ஒரு விஷயத்தை நீங்க திருப்பி கேட்கறதுல உங்களுக்கு நான் இப்ப திராவிட முன்னேற்ற காங்கிரஸ் பத்தி சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உண்மையை சொல்றேன், அதையே டைவர்ட் பண்றீங்க. மக்கள் மத்தியில நான் கொண்டு போக கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அத சுப்பிரமணியன் சுவாமி இந்த சப்ஜெக்ட்ல கேட்கல, ஜல்லிக்கட்டு பத்தி பேசும்போது ஜல்லிக்கட்டு நடந்தா சார், ஜல்லிக்கட்டு மட்டும் இல்ல சார், தமிழ்நாடு எம்பிக்களை புசி கேட்ஸ்ங்கறாரு, தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சொல்லல, நீங்க தவறா சொல்றீங்க. இன்னொன்னு, பாராளுமன்ற உறுப்பினர்களை பத்தி சொன்னது சரி, ஆனால் அப்படி எதையும் நாங்க என்டார்ஸ் பண்ணல. புரியுதா? எங்களுடைய தமிழ்நாடு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல நாங்க என்னைக்குமே என்டார்ஸ் பண்ணது இல்ல. இன்னொன்னு, அம்மா இங்க பாருங்கம்மா, இப்ப சொல்றேன் நான், இது இந்த இடத்துல ஆன் ரெக்கார்ட்ல நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சார் ஒரு நிமிஷம், நான் இங்கதான் இதோ இப்பதான் உங்க முன்னாடி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் என்ன சொல்றேன், do you condemn that? Yes. Okay. இன்னொன்னு, இதெல்லாம் பண்ணதுனால இவங்க பண்ணதெல்லாம் சரியாகாது. இந்த போராட்டம், இந்த விவாதங்களே இந்த 2011 உங்களால் தானே வந்தது தமிழ்நாட்டுல. 1000 வருஷம் அம்மா பீட்டா போட்ட கேஸ், இந்த பாருங்க, மேனகாவால இந்த கேஸ், மேனகாவால தடை வரல, பீட்டா போட்டதுனால தடை வந்தது. அந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டுனால தடை வந்தது. இன்னைக்கு அனிமல் வெல்ஃபேர் இந்த பாருங்க, 2011 யார் வந்தது? 2011 சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சா உங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன் கொண்டு வாங்கன்னு ஜெயராம் ரமேஷ் சொல்லிச்சா? அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் அதை சொல்லாம நீங்களே கொண்டு வந்தீங்களே. திமுக ஒரு எதிர்ப்பு ஸ்டேட்மெண்ட் காட்டுங்க. உங்களுடைய ஸ்டாலின் எதிர்த்திருக்காரா, கலைஞர் எதிர்த்திருக்காரா? 2011 அதனால தான் நின்னுது 2011 வரும்பொழுது திமுக அப்போஸ் பண்ணா, அண்ணா திமுக ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் காட்டுங்க பாப்போம். ஒரு ஸ்டேட்மெண்ட் காட்டுங்க. 2011 ஸ்டேட்மெண்ட் எதிர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் காட்டுறீங்களா? சொல்லி இருக்கீங்களா? காட்டுங்க பாப்போம். நேஷனல் ரெக்கார்ட் நான் காட்டுறேன். உங்களுக்கு ஜல்லிக்கட்டு தடை பண்ண காங்கிரஸோட அலைன்ஸ் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கூல் டவுன், ஹியர் திஸ். அவர் சொன்ன கேள்வியை தான் முன்னெடுக்க விரும்புறேன். திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? 2011 அந்த போடப்பட்ட அந்த ஒரு நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது 14 வந்த தடைக்கு ஒரு முக்கியமான காரணி. அதான் தொடர்ந்து சொல்றாரு. அதை மறுக்க முடியுமா உங்களால? நான் சொல்றது என்னன்னா, நீங்க மத்திய அரசுல இருக்கவங்களோ வேற வந்து பவர்ல இருக்கிறவங்க, அது சுப்ரீம் கோர்ட்டா இருந்தாலும் சரி, என்ன வார்த்தைகள் சொல்லி எது போட்டாலும் மாநில அரசு நினைத்திருந்தால் நடத்தி இருக்கலாம். நாங்க வந்து ஒரு நிமிஷம் கேள்வி கேட்டு பதில் சொல்ல விட மாட்டேன்றீங்க. கேள்வி கேட்டு பதில் சொல்ல விட மாட்டேன்றீங்க. 2008 கோர்ட் மூலமா, சுப்ரீம் கோர்ட் மூலமா ஒரு தடை கொண்டு வர முடியும் போது அதற்கு வந்து அதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தோம். 2009 நாங்க தான் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து கொண்டு வந்தோம். அதுதான் இப்ப இவர் குறிப்பிட்டார். அப்பயும் வந்து அதுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சு ஒரு பாதுகாப்போட நடத்தி காட்டியிருக்கிறோம், நடத்துறோம். 2009 சரி, 2014 வரை நாங்கள் மத்தியிலே பங்கெடுத்திருக்கின்ற போது வரையிலே நடத்தி இருக்கிறோம். அப்போது ஏதாவது ஒரு ஸ்டே வந்திருந்தாலும் கூட அதற்கு பிறகு மத்தியிலோ மாநிலத்திலோ எங்களுடைய ஆட்சி இருந்திருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து நடத்திட முடியும். என்னங்க பேசுறீங்க? 2014 இறுதி தீர்ப்பு வருது. 2014 இறுதி தீர்ப்பு வருது. அந்த இறுதி தீர்ப்புல, தடைக்கான இறுதி தீர்ப்புல 2011 யூபிஏ ஆட்சி, நீங்களும் பங்கேற்ற யூபிஏ ஆட்சி காலத்துல போடப்பட்ட நோட்டிபிகேஷன் அந்த தடைக்கு முக்கியமான காரணமா இருக்கா இல்லையா? நோட்டிபிகேஷன் வந்து ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு தடையாக இருந்ததா? இல்ல 14 வரைக்கும் நடத்திருக்கோம்ல. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து 77வது ஒரே நிமிஷமா அத ஒட்டிய கேள்விதான். ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து 77வது பாயிண்ட் படிக்கிறேன். We therefore hold AWY as right in its stand that Jallikattu, Bulla Cart race and such events violate the PCA Act, and hence we uphold the notification dated 11/7/2011. சோ அந்த நோட்டிபிகேஷன் அப்ஹோல்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் தடைக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அதுதான் காரணம். அதுவே காரணம் அல்ல. அதுக்கு முன்னால மேனகா காந்தி போன்றவர்கள் தூண்டி விட்டதுதான் காரணம். அந்த வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் அவங்க
சொல்லி முடிச்சிடறேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவங்க இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டின் கதவை தடைக்காக தட்டுகிறார்கள் சொன்ன உடனேயே அன்றைக்கு சட்டத்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் துரைமுருகன் எகிப்தில் இருந்தவரை உடனடியாக வர சொல்லி நேரா டெல்லிக்கு போய் அந்த தடைக்கு அது வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டு திருப்பி வந்து அதை பாதுகாப்பதற்காக ஒரு சட்டம் இயற்றியதுதான் திமுக. அப்படி ஒருவேளை 2011 காங்கிரஸ்ல ஒரு வார்த்தை காலையே சேர்த்துனாங்க உண்மையா? ஆனால் அதற்கு பிறகு இருக்கட்டுமே, அதற்கு பிறகு ஜல்லிக்கட்டு நடந்திருக்கு. என்ன திருப்பி சொல்றீங்க? அதுதாங்க காரணம், ஜட்ஜ்மென்ட்க்கே காரணம் தான். தடைக்கே 2011 தான் காரணம். அந்த நோட்டிபிகேஷன் தான் காரணம். வந்தாலும் உடனடியாக சட்ட ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் ஆட்சியில் இருந்தா மே 2014 ஜட்ஜ்மென்ட் என்னங்க சொல்றீங்க? மே 2014 எப்ப வந்ததுங்க? மே 2014. அதுக்கப்புறம் 2015 ஜனவரி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்னங்க இது பாருங்க, பதில் சொல்லுங்க. ஜட்ஜ்மென்ட் ரைட். நான் என்ன சொல்றேன், நாங்க வந்த அப்புறம் தான் நோட்டிபிகேஷன் கொண்டு வந்தோம். மிஸ்ஸஸ் நிர்மலா நாங்க வந்து உச்ச நீதிமன்றத்தை அணுகி இருக்கிறோம். அது அதுக்கு அந்த அவங்களோட தடையை மீறி எங்களுக்கு நடத்துறதுக்கு உண்டான அதை எப்படி அணுகணும்னு அதற்கு உண்டான பக்குவம் திமுகவுக்கு இருக்கு, திமுக ஆட்சியாளர்களுக்கு இருக்கு. மத்திய அரசு என்ன செஞ்சது? மாநில அரசு இந்த மே மாசத்துக்கு பிறகு ஜனவரி 2015 இருந்து இன்றைய தேதி வரையில அவங்களோட ரோல் என்ன? ஓகே, என்ன பண்றது? திரு கோபண்ணா அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய ஊடக பிரிவு தலைவர் திரு கோபண்ணா அவர்கள் தொலைபேசி வாயிலாக சில கருத்துக்களை திரு ராகவன் சொன்ன கருத்துக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறார். திரு கோபண்ணா, ஓவர். இல்ல பாஜக நண்பர் ராகவன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் 2016 தேர்தல் அறிக்கையில ஜல்லிக்கட்டுக்கு எதிர்ப்பாக கூறியிருந்ததாக ஒரு வடிகட்டிய பொய்யை கூறுகிறார். நான் சவால் விடுகிறேன், என் கையிலே தேர்தல் அறிக்கை இருக்கிறது. அந்த தேர்தல் அறிக்கையிலே கடைசி வார்த்தை நான் படிக்கிறேன். பாஜக அரசின் தவறான அணுகுமுறையால் தடை விதிக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு விளையாட்டை மீண்டும் நடத்த தீவிர முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று தேர்தல் அறிக்கையிலே தெளிவாக இருக்கிறது. தயவு செய்து தவறான செய்தியை வைத்துக் கொண்டு காங்கிரஸ் கட்சி மீது பாஜகவினர் கலங்க கற்பிக்க கூடாது. ஒரே கேள்வி, 2011 நோட்டிபிகேஷனுக்கு பிறகு 2012, 2013, 14 3 வருடங்களும் நடந்தது. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியில 10 ஆண்டுகளும் ஜல்லிக்கட்டு நடந்தது. 2000 ஆண்டுகள்ல 2015, 16, 17 இந்த 3 வருஷம் தான் ஜல்லிக்கட்டு நடத்தல. அதற்கு பாஜக அரசு பொறுப்பேற்கணும், பதில் சொல்லணும். ஓகே, திரு ராகவன் அதுக்கு பதில் சொல்ல விரும்புவாரு. திருமதி நிர்மலா, யூ வாண்ட் டு கெட் ரிலீவ்? ஒரே நிமிஷம் ப்ளீஸ். நான் வந்து அவர் அறிக்கை படிக்கிறாரு. இத நீங்க நியூஸ் ரிப்போர்ட்டர், நான் எங்க அவங்க அறிக்கை படிக்க போறது பாருங்க. அது எப்படிங்க அறிக்கை வந்தானங்க? காங்கிரஸோட தேர்தல் அறிக்கைக்கு பத்திரிகையில வந்தது. இல்ல, அவர் அறிக்கை சுட்டி காட்டி பேசுறாங்க. ரெண்டுமே இருங்க. எனக்கு அம்மா இத பாருங்க, 2 பேப்பர் வச்சிருக்கேன் நான் கையில. 2 பேப்பர்ல இதான் வந்து. அவர் அறிக்கை சுட்டி காட்டுறாரு, நீங்க நியூஸ் ரிப்போர்ட்டர் சுட்டி காட்டுறீங்க. அண்ணன் சொல்ற 2 திரு கோபண்ணா சொல்ற 2014 தான் சார் ஜட்ஜ்மென்ட் வந்து மீண்டும் மீண்டும் அறிக்கை அவர் படிக்கிறாரு. சரிங்க, அவர் வந்து நாங்க நடத்தினோம் 2014 தான் ஜட்ஜ்மென்ட்டே வந்தது. திருப்பி நீங்க 2014 நடந்ததுன்னு சொன்னா பிரேக் எடுக்க வேண்டிய தருணம். ரொம்ப சுருக்கமா நான் முதல்ல சொன்னதுதான், மாநில அரசு தன்னால் என்ற அத்தனையும் செய்து வருகிறது. தொடர்ந்து, அதாவது எந்த ஊடக விளம்பரமும் வெளிச்சமும் கடமையை செய்வதற்கு தேவையில்லை என்ற கொள்கையை கொண்ட மாண்புமிகு மறைந்த எங்கள் அம்மா முதல்வர் அவர்களுடைய வழி நடக்கும் இந்த அரசு தொடர்ந்து எங்கள் 50 எம்பிக்களும் பல முறை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பேசிய எத்தனை முறை நான் சென்ற நிகழ்ச்சியில் சொன்னேன். தேனி பாராளுமன்ற உறுப்பினர் 4 முறை பேசியிருக்கிறார். கோபி நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா 2 முறை பேசியிருக்கிறார். கோபாலகிருஷ்ணன் மதுரை எம்பி 2 முறை பேசியிருக்கிறார். எத்தனை டாக்டர் காமராஜ் பேசியிருக்கிறார். எல்லாரும் பேசியிருக்காங்க. அதாவது 50 பேரும் பேச கொடுப்பாங்க. நடைமுறை தெரியும் ஒரு சகோதரிக்கு. அதாவது கொடுத்தா 5 பேருக்கும் அனுமதி அளிக்க மாட்டார்கள். யாரோ ஒருவருக்கு அல்லது இருவருக்கு தான் அனுமதி அளிப்பாங்க. ஆக 7-8 பேர் ஒவ்வொரு முறையும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அத்துணை விதமான வழக்கறிஞர்கள், பெரிய வழக்கறிஞர்களை வைத்து வாதாடப்பட்டு வருகிறது. அம்மா இதில் தனி கவனம் செலுத்தி ஒவ்வொரு முறை பிரைம் மினிஸ்டரை பார்க்கும் பொழுதும்
ஒவ்வொரு முறை அங்கே டெல்லிக்கு செல்லும் பொழுதும் அதை வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். போதுமானதா தொடர்ந்து அதாவது இதோ இன்னைக்கு இப்ப நடக்குதே, நாளைக்கு நடக்க வேண்டியதுக்கு இன்னைக்கு போராட்டம். அப்படி அல்ல அதிமுகவின் போராட்டம் என்பது. அதிமுகவின் போராட்டம் தொடர்ந்த போராட்டம். அதனால் தான் காவிரியில் வெற்றி பெற்றோம், முல்லை பெரியாரில் வெற்றி கிடைத்தது, ஜல்லிக்கட்டிலும் வெற்றி பெற்று விடுவோம். பாரத பிரதமரின் கையில் இருக்கிறது. தமிழ் சமூகம் நிச்சயமாக அதிமுக அரசை நம்பலாம். தடை தகருமா, ஜல்லிக்கட்டு நடக்குமா என்று விவாதித்து வருகின்றோம். இந்த பகுதியில் திரு ஷேக் தாவூத் அவர்கள் இணைகிறார், அதிமுக தோழமை இயக்கமான தமிழ் மாநில முஸ்லீம் லீகுடைய தலைவர். திருமதி வசந்தி ஸ்டான்லி அவர்கள்ட்ட கேட்கும்போது இன்னைக்கு சமூக ஊடகங்களில் பல இடங்களில் இப்பொழுது உலவிக் கொண்டிருக்கக்கூடிய தகவல், சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் கண்டெம்ப்ளேட்டிங் அன் ஆர்டினன்ஸ், ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது, இன்னமும் இருக்கிறதுன்னு ஒரு செய்தி. நீங்க யூ ஹவ் பீன் இன் டெல்லி, நீங்க இந்த எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் நகரும் அப்படின்னு உங்களுக்கு ஓரளவு வாய்ப்பு, அதுக்கான வாய்ப்பு இன்னமும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஐ யூ ஸ்டில் ஹோப்ஃபுல்? இன்று நடந்த மிக எழுச்சியான ஆர்ப்பாட்டத்திலே தன்னுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக எடுத்து வைக்கின்ற போது எங்களுடைய செயல் தலைவர் அவர்கள் ஒரு குறிப்பை சொன்னார். என்னவென்று சொன்னால், இதுவரையிலே நேரு அவர்களுடைய காலம் துவங்கி இதுவரையிலே கிட்டத்தட்ட 679 முறை இது போல அவசர சட்டங்கள் இந்தியாவிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய அரசாங்கம் வந்த பிறகு கூட 20 முறைக்கு மேலாக அவசர சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதனால இது ஒன்றும் புதியதல்ல. நீங்கள் இந்த இப்போ தமிழர்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு உடனடியாக இந்த அவசர சட்டத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்றுதான் நாங்கள் கேட்டோம். அதற்கு நீங்கள் உரிய அழுத்தத்தை கொடுங்கள் என்று மாநில அரசை கேட்டோம். அண்ணன் தளபதியை பொறுத்தளவிலே இதுவரையிலே அவர் நம்முடைய இந்த புயல் சேதத்துக்காக நீங்கள் மத்திய அரசிலே நேரடியாக சென்று பணத்தை பெற்று வாருங்கள் என்று முதல்வருக்கு கருத்து சொன்னார். அதற்கு பிறகு போராட வேண்டும் என்று சொன்னால், அறவழியிலே போராட வேண்டும் என்று சொன்னால், சமீபத்திலே நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு நிமிஷம் நீங்க கேட்ட கேள்விக்கு தான் சார் கொஞ்சம் பேச அலோவ் பண்ணுங்க. அதற்கு பிறகு தற்போது பொங்கலுக்கு விடுமுறை இல்லை என்று சொன்ன உடனே அது எங்களுடைய தமிழர்களுடைய உணர்வை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த தமிழகத்தினுடைய அந்த பொங்கல் விழாவை பாதிக்கின்ற விதத்திலே அந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது என்று சொன்ன உடனே உடனடியாக ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தார். ஆனால் மத்திய அரசு திரும்ப பெற்றுக்கொண்டது. இந்த முறையும் கூட இந்த ஆர்ப்பாட்டம் என்பது அவர்களுடைய கவனத்தை ஈர்த்து, ஏதோ எங்களிடத்திலே பலன் இருக்கிறது, ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்து காட்டக்கூடிய திறன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருப்பது என்பதை காட்டுவதற்கல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திற்காக எங்களுடைய உணர்வை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது ஒரு கலாச்சார விழா, அதை நீங்கள் நடத்துவதற்கு அனுமதி தர வேண்டும் என்றுதான் மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு முறையாக அவ்வப்போது அறிவுரை சொல்கிறார். அதே போல மத்திய அரசுக்கு உண்டான அழுத்தத்தை கொடுக்கிறார் போராட்டங்கள் மூலமாக. அதன் மூலமாக நடந்தால் நிச்சயமாக எங்களுடைய போராட்டத்துக்கு வெற்றி, எங்கள் வழிகாட்டுதலுக்கு நன்றி. அது நடப்பதற்கு எல்லா சாத்தியங்களும். மத்திய அமைச்சரே சொன்னதை, மத்திய அமைச்சரே என்ன சொன்னார் என்றால், நாங்கள் நினைத்தால் நள்ளிரவிலே கூட கொண்டு வர முடியும் என்று சொன்னார். அதை செய்யுங்க தான் நாங்க சொல்றோம். சந்தோஷம். ஒரே நிமிஷம் செய்யுங்கள் என்று தான் தளபதியார் சொன்னார்கள். அதை செய்தால் சந்தோஷம், வரவேற்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் கரெக்ட் தான். எனக்கு ஒரு சந்தேகம் தான். திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு தூரம் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, 2011 உங்க ஆதரவோட தான் மத்தியில ஆட்சி இருந்தது. இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வந்தா வித்ரா பண்ணுவோம் வாபஸ் சொல்லியிருந்தீங்களா? எங்க 3 ஆண்டு காலம் நாங்க ஜல்லிக்கட்டு நடத்த முடியாம 1000 வருஷமா நடத்தினோமே சார். அந்த ஒரே ஒரு இப்ப ஆர்ப்பாட்டம் பண்றீங்களா? ஆர்ப்பாட்டம் தேவையில்லை. இன்னைக்கு எதிர்கட்சி ஆர்ப்பாட்டமா இருங்க. இன்னைக்கு இருங்க மிஸ்டர் அலி, இன்னைக்கு நீங்க ஆர்ப்பாட்டம் ஆயிரக்கணக்கான பேரை வச்சு ஆர்ப்பாட்டம் பண்றீங்களா? ஒரு டெலிபோன் உங்களுடைய தலைவர் கலைஞர் போன் பண்ணி மன்மோகன் சிங் இந்த நோட்டிபிகேஷன் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா இந்த 3 ஆண்டுகள் நின்னு இருக்காதே சார். ராகவன், இன்னொரு விஷயம், 3 ஆண்டு காலம் எதையும் செய்யாமல் திருப்பி சொல்றீங்க. நிச்சயம் இதையும் அறிவீங்க, 2013 யூபி ஆட்சி காலத்துல திமுக பங்கேற்ற ஆட்சியில தான் நீங்க இப்போ நோட்டிபிகேஷன் கொண்டு வந்திருக்கீங்கல்ல, ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்து ஜல்லிக்கட்டு நடத்தலாம் அப்படின்னு. 2011 நோட்டிபிகேஷன்ல 2011வே சொல்றீங்க நீங்க. நான் முடிச்சறேன், நான் வரேன். 2011ல செஞ்சதை 2013லயே யூபி ஆட்சியில அன்டூ பண்ணிடுறாங்க. அத உச்ச நீதிமன்றம் ஏத்துக்க மாட்டேங்குது. அப்ப 2011 தான் அதுக்கு காரணம். நீ அன்டூ பண்ண முடியாத காரணம் 2011 தான் சார். அதிமுகவுடைய அழுத்தம் சொல்லலாம் இல்லையா? நான் சொல்றேன், நீங்க 2011ல நோட்டிபிகேஷன் வராம பண்ணிருக்கணும் இல்ல? 2013
அதை விட்டதுனால இன்னைக்கு இவ்வளவு அவஸ்தைப்படுறோம். அவர் சொல்ற ரஞ்சித் சொல்றாரு அதை பேசவே கூடாது. அது இப்படி அதனால தான் இந்த தலைவலியே நமக்கு. 2013 காங்கிரஸ் திமுகவால தான் வந்ததே தவிர அவங்க பண்ணாத எந்த அதே தப்ப நீங்க திரும்ப நான் ரஞ்சித் உங்கள்கிட்ட வரேன். 2011ல பண்ணதுல 13லயே அன்டூ பண்ணாங்க. நீங்களும் அதுக்கான நடவடிக்கை பிறகு 15ல எடுத்தீங்க சார். 2013ல ஏன் சார் பண்ண 11 வந்ததனால தான் சார் இது பண்ண வந்தது. அது ஒத்துக்கலையே சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் did not accept that. போச்சு 11 வராம இருந்தா 13 தேவையில்லை, 17ல தேவையில்லையே சார். 16 ஆர்டினன்ஸ் தேவையில்லையே சார். அந்த தடைக்கான காரணம் 11. நான் என்ன சொல்றேன் மிஸ்டர் ஹரி, நீங்க வரலாறு பக்கமே போகாம எதனால வந்ததுனே பேசக்கூடாதுங்கறீங்க. அவர் ரஞ்சித்தனும் அதே பேசி ஒரு தடவை கூட திமுக காங்கிரஸ் வார்த்தையே வர மாட்டேங்குது. அவர் எவ்வளவு லட்சம் அவர் வந்து எங்க தலைப்பே வந்து ஜல்லிக்கட்டு தான். எங்க உயிரே வந்து ஜல்லிக்கட்டு. ஏங்க பிஜேபி குறை சொல்றீங்க? அதுக்கு யார் காரணம் அவங்க சொல்ல மாட்டீங்களா? பிஜேபி குறை சொல்றீங்க, மத்திய அரசாங்கத்தை குறை சொல்றீங்க. பிஜேபி ராகவன் மிஸ்டர் ரஞ்சித் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்ற நீங்கள் இந்த தடை வந்ததுக்கு காரணமானவர்கள் சுட்டிக்காட்ட மாட்டேங்கிறீங்களே. என்ன விஷயம்? அதுல என்ன விஷயம் இருக்கு? ஏன் ஜல்லிக்கட்டை மீட் எடுக்கிறது என்னோட கடமை. வழி எனக்கு தான் தெரியும். ஏன் வழி எனக்கு தான் தெரியும். 2011ல உங்க வலியை ஏற்படுத்தி பத்தி பேச மாட்டீங்க. இந்த வலியை ஏற்படுத்தி யார்? இந்த வலியை ஏற்படுத்தி யார்? பிஜேபி தான் ஒவ்வொரு முறையும் மறுபடியும் அரே அறிக்கையை திரும்ப தமிழ் மக்களை வந்து ஜல்லிக்கட்டு என்ன ஃபாலோ பண்ணீங்க எனக்கு தெரியல. ஜல்லிக்கட்டு வரலாறு முதல்ல நீங்க படிங்க. தெரிஞ்ச மாதிரி வந்து உட்கார்ந்து பேசுறீங்க. 2011 பத்தி தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. திருப்பி அதே பேசுங்க. பரவாயில்லை, நீங்க எல்லா ஜல்லிக்கட்டு வரலாறு பேசுறீங்களே. திரு ஷேக் தாவூத், ப்ளீஸ் ஹியர் திஸ். திரு ஷேக் தாவூத், உங்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்க விரும்புகிறேன். இந்த விஷயத்தில் திருமதி வசந்தி ஸ்டான்லி ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது நாங்கள் வந்து இவ்வளோ போராட்டம் நடத்திருக்கோங்க. திமுகவுடைய கடந்த சில மாத ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஜல்லிக்கட்டுக்காக நிறைய அழுத்தங்களாக கொடுத்துருக்காங்க பொதுமக்கள் போராட்டத்தை. அதில் சற்றே அதிமுக பின்தங்கி இருக்கும். நீங்க எப்படி அதை பின்தங்கி இருக்குன்னு சொல்றீங்க? அதாவது வந்து நீங்க ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கணும். முல்லை பெரியார் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, காவேரி இஷ்யூவாக இருந்தாலும் சரி, இப்போ நடக்கிற இந்த ஜல்லிக்கட்டு இஷ்யூவாக இருந்தாலும் சரி, திமுகவை பொறுத்தவரை எதிர்கட்சி அவங்க எதை வேண்டாலும் சொல்லிட்டு இருப்பாங்க, போராட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆளுங்கட்சி அதற்கான முறைகளில் செயல்படுறதை எப்படி செயல்படணும், எப்படி அணுகணும், சட்டப்பூர்வமாக அணுக வேண்டியது எப்படி இருக்கு அப்படிங்கிறத சட்டப்பூர்வமாக அணுகிக்கிட்டு இருக்கோம். மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே செயல்பட்டு இருக்கோம். எல்லாமே துரிதமாக எல்லா நிலையிலையும் நீங்க பாத்தீங்கன்னா எம்பிகளை அழைத்து கொண்டு போய் பிரதமரை பார்க்கறது, மற்றபடி பேசுறது, பல கட்டங்களாக அது சம்பந்தமாக பேசுறது, இதை ஆளுங்கட்சி தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி மிக தெளிவாக பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் அதுல பின்னடைவு எங்க இருக்கு? இன்னைக்கு இவங்க ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, நாளைக்கு அந்த ஆர்டினன்ஸ் வந்துடுது அப்படின்னு சொன்னா போராட்டத்தினால வந்துடுது அப்படிங்கிற மாதிரி. அப்ப இங்க ஆட்சியில் இருக்கவங்க செயல்பாடுகளுக்கு, ஆட்சியில் இருக்கவங்க செயல்படுத்துறதுக்கு எந்த ஒரு கண்ணியமும் இல்லையா? ஆட்சியில் இருக்கவங்க செயல்படுத்துறது எதையுமே நீங்க கொண்டு வந்தா அதுக்கு நீங்க எப்படி பொறுப்பாக? இல்ல, கண்டிப்பாக அதை முன்னெடுத்து சென்று நீங்க செய்யணுங்கிறத வலியுறுத்துறது. எதிர்கட்சியில இருக்கவங்களுக்கு அந்த இது போகும், ஆளுங்கட்சியில இருக்கவங்க அதுக்கு எதுவும் இல்லையா? இது என்ன பேச்சு? நீங்க என்ன கேட்டீங்க? நீங்க என்ன கேட்டீங்க? எதிர்கட்சி போராட்டம் பண்ணுது, ஆளுங்கட்சி ஒண்ணும் பண்ணல, நீங்க தானே இப்ப கேட்டீங்க. அப்ப வந்தா ஆளுங்கட்சிக்கு ஒண்ணும் இல்ல, எதிர்கட்சிக்கு இல்ல. கண்டிப்பாக நீங்க தான் கேட்டுட்டு தானே இருக்கீங்க, நாங்க பதில் சொல்லிட்டு தானே இருக்கோம். ஆளுங்கட்சிக்கு தான் பொறுப்பு இருக்கு, ஆளுங்கட்சி தான் பதில் சொல்லுது. மத்தியில ஆளுங்கட்சியும் பொறுப்பு இருக்கு, அவங்க செய்யணும். அதே மாதிரி மாநிலத்தில் ஆளுகின்ற கட்சி அதற்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கோம். முந்தா நாள் நேத்து வரைக்குமே சொல்றாரு வரும் என்று முதல்வர், தமிழக முதல்வர் சொல்றாரு. எதிர்பார்க்கிறோம், சட்டப்பூர்வமாக எங்களுக்கு அந்த தகவல் வரும், கண்டிப்பாக நடக்குங்கிறத எதிர்பார்க்கிறோம் தானே சொல்றாரு. கண்டிப்பாக நல்லூர்ல போய் 1 லட்சம் பேருக்கு மேல திரட்டி தளபதி வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் அது நடக்கும்னு சொல்லி காத்திருந்தோம். இப்ப திருப்பி ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. போய் தடை பண்ணவங்களே ஆர்ப்பாட்டம் பண்றாங்கன்னா எப்பேற்பட்ட ஆச்சரியம். நீங்க ஏதாவது ஒரு பாயிண்டாவது பேசுங்க. ஒரே பாயிண்ட் தான் 2011 தான். அதேதான் உண்மையை மாத்தி எப்படி சொல்ல முடியும்? 2011 தடைக்கு காரணமானவர்கள் அமைச்சர் மேனகா காந்தி தான். 2011க்கு தடைக்கு காரணமானவர்கள் அலங்காநல்லூர்லயே போய் ஆர்ப்பாட்டம் பண்றாங்கன்னா என்ன சொல்ல முடியும்? ஜல்லிக்கட்டு தடை நீக்கப்படுமா என்ற கேள்வியில விவாதித்து வருகின்றோம். திரு ரஞ்சித், உங்களுடைய இறுதியான விரிவான கருத்தை கேட்க விரும்புகிறேன். திரு ரஞ்சித், எங்களுக்கு
ஒரு நோட்டிஃபிகேஷன் இவங்க உடனே போட்டு எங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கான வேலையை உடனே துவங்கணும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து இந்த சட்ட திருத்தத்தை வர்ற பாராளுமன்ற கூட்டத்தொடருக்குள்ள இவங்க வந்து எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும். மத்திய அரசு வந்து தமிழகத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா இந்த ஜல்லிக்கட்டுக்கான வேலையை விரைவாக செஞ்சணும். ஏன்னா காலம் தாண்டி நடக்கிற எந்த ஒரு முடிவுமே வந்து ஒரு இன அழிப்போட ஒரு முயற்சி தான். இவங்க எல்லாமே அழிஞ்சதுக்கு பிறகு இவங்க அந்த விஷயத்தை எடுத்து என்ன பிரயோஜனம்? ஏன்னா பொங்கல்ன்றது வந்து தான் நம்மளோட தை திருநாள்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். அதில் அந்த ஜல்லிக்கட்டு இல்லாமல் எங்களோட காளைகள் இல்லாமல் அந்த களை இழந்து கிடக்கிற அந்த கிராமமும் அந்த வெறிச்சோடி போயிருக்கிற விஷயமும் இன்னைக்கு வந்து மாநில அரசு வந்து நான் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிராமத்துலையும் போய் காளை வளர்ப்போர்கிட்டையும் சரி மாடுபிடி வீரர்கிட்டையும் சரி கையெழுத்து வாங்கி அவங்கள தாசில்தார் ஆஃபீஸில் வர வச்சு அவ்வளவு வந்து மிரட்டுறாங்க. அப்புறம் எப்படி வந்து இந்த மாநில அரசு வந்து மக்களுக்கான அரசாக இருக்க முடியும்? இதில் பாராளுமன்றத்தில் நாங்கள் பேசினேன்னு சொல்கிறாங்க. ஏன் ரூபாய் வந்து ஒழிப்பு பிரச்சனைக்காக திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்து வெளியில் வந்தீங்களே, ஜல்லிக்கட்டுக்காக என்னைக்காவது ஒரு நாள் வந்திருக்கீங்களா? அப்படிலாம் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா தான் மத்திய அரசு வந்து இவ்வளோ காலதாமதம் படுத்திருக்கவே மாட்டாங்களே. அவங்க எப்போவோ இந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிருப்பாங்க. உங்களோட அழுத்தம் இல்லைன்றது தான் அங்கே நிதர்சனமான உண்மை. அந்த அழுத்தத்தை நீங்கள் அப்போவே கொடுத்துருந்தீங்கன்னா இவ்வளோ காலதாமதம் தேவையே இல்லை. இந்த கடைசி நிமிடத்தில் வந்து இவங்க நாளைக்கு போடுவாங்கன்ற எதிர்பார்ப்பு நம்ம தேவையில்லை. எப்பயோ அதுக்கான நம்மளோட உரிமை நம்ம கேட்குறோம். அந்த உரிமையை கேட்கறது கூட அங்கே நீங்கள் பேசலையே. நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா நம்ம இவ்வளோ தூரத்துக்கு இந்த ஆர்குமெண்ட்டே நமக்கு தேவையே இல்லையே. அதனால மத்திய அரசு இது மூலமா தெரிஞ்சுக்கிற ஒரே ஒரு விஷயம் தான் சார், எங்களுக்கு வந்து இதை ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணி இந்த ஜல்லிக்கட்டை சரியான முறையில் நடத்துறதுக்கு முறையான முயற்சி எங்களுக்கு எடுத்து வெகு சீக்கிரம் இதுக்கான முடிவு வந்து எங்களுக்கு கிடைக்கணும். சரி சரி, இதுதான் இந்த நிகழ்ச்சியில நாங்கள் தெரியப்படுறோம். ஐ டேக் யூ பாயிண்ட் சார். திரு ஷேக் தாவூதுடைய இறுதியான கருத்தை கேட்கிறோம். அதீத கட்டுப்பாடுகளை கராரான நடவடிக்கைகளை மாநில அரசு ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டு நடக்குது அப்படிங்கிறாரு. உங்களுடைய இறுதியான கருத்து? இல்லை, அதாவது இப்போ நீங்கள் வந்து இந்தியாவை பொறுத்தவரை தமிழகம் வந்து இந்தியாவினுடைய ஒரு அங்கமாகத்தான் இருக்கு. அப்போ உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு, சட்டத்தின் ஆட்சி, இறையாண்மை இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டியது அரசியல் அமைப்புப்படி, அரசியல் சட்டப்படி ஆளுகின்ற அரசுகளுடைய கையில் இருக்கு. அதனால் எவ்வளவுதான் நம்ம ஆதரவு, நம்மளுடைய எண்ணங்களை ஒரு இயக்கமாக, ஒரு கட்சியாக, ஒரு தமிழகத்தை ஆளுகின்ற ஒரு அரசு, அந்த எண்ணங்கள் அது மாதிரி இருந்தாலும் சட்டப்படி அதுக்கான அந்த தீர்வு வராத வரை நம்ம அதுக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு அல்ல அதை நீங்கள் செய்யலாம் மறைமுகமான ஆதரவு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. அதனால் சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ங்கிற மாதிரி அதற்கான நமக்கு ஆதரவுகள் இருந்தாலுமே கூட அதை சரியாக நிறைவேற்றுற வரை அவசரப்பட்டு எந்த ஒரு தவறும் நடந்து விட வேணாம் என்ற ஒரு இதுவும் ஆயிட வேணாங்கிறதுக்காக காவல்துறை வந்து அதனுடைய பணியை, சட்டத்தினுடைய பணியை காவல்துறை. மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஜல்லிக்கட்டு குறித்து பத்திரிகையாளர்களை சந்தித்து வருகிறார். ஜல்லிக்கட்டு நடத்த முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. இதற்காக பகிரங்கமாக என் தமிழ் சமுதாயத்திடம், என் தமிழ் சொந்தங்களிடம் என்னுடைய மன்னிப்பை நான் கேட்க விரும்புகின்றேன். ஆனால் என்னுடைய உறுதிப்பாட்டிலே நான் மீண்டும் நிலையாக நிற்கின்றேன். ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தே தீர்வோம் என்கின்ற உறுதியான நம்பிக்கையும் அதற்கான உழைப்பும் தொடர்ந்து இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆண்டு விவசாயம் பொய்த்து போய் மிக மோசமான நிலைக்கு விவசாயிகள் ஆளாகி இருக்கின்றார்கள். அது ஒரு புறத்திலே கவலையாக இருந்தாலும் கூட ஜல்லிக்கட்டு நடத்த முடியாத நிலை, அதிலும் குறிப்பாக நான் சொல்லி வந்த வாக்குகளை நான் நிறைவேற்ற முடியாத ஒரு நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஆண்டு நான் பொங்கல் விழாவையும் கொண்டாட போவதில்லை, இதில் மகிழப் போவதும் இல்லை. என்னுடைய விவசாய மக்கள் அவர்கள் இந்த ஆண்டு பாதிப்புக்கு ஆளாகி இருக்கக்கூடிய இந்த துயரமான நேரத்தில் தமிழக விவசாயிகளுடைய நலனுக்காக என்னுடைய 1 மாத சம்பளம் மட்டுமல்லாமல் அலவன்ஸ் முதற்கொண்டு 1.5 லட்சம் ரூபாயை அவருடைய நலனுக்காக வழங்குவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். திரு பொன் ராதாகிருஷ்ணன், இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு தைத்திருநாளுக்கு நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது, அதற்காக பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார். இதுதான் இன்றைய நிலை. இந்த தைத்திருநாள் ஜல்லிக்கட்டு நடக்காமல் கழிய போகிறது என்பதுதான்
யதார்த்தம். ஏதேனும் அதிசயம் நிகழ்ந்தால் உண்டு என்று எதிர்பார்த்தோம். அந்த அதிசயத்துக்கு வாய்ப்பில்லை என்பதுதான் செய்தி. இது பலருக்கு கசப்பான செய்தியாகவே இருக்கும். விரைவில் ஜல்லிக்கட்டு தடை தகர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு என்ற ஒரு கருத்தொற்றுமை நம்முன் இருக்கிறது. எப்போது, எப்படி, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. வணக்கம்.